பாகிஸ்தான்காரன் சப்போர்ட் பண்ணுவா இல்லை பங்களாதேஷ்காரன் சப்போர்ட் பண்ணுவானே தெரியலையே. ஏன்னா அந்த மாதிரி சமாச்சாரம் நடந்து போயிருக்கு. மெஹதி ஹசன் மிராஸ் போட்ட பாலை வந்து பேக் ஃபுட்டில் போயிட்டு ரிஸ்வான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் பண்ணார். அந்த பால் பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்லமாக வந்துச்சு. மெஹதி ஹசன் மிராஸ் காலில் பட்டதுக்கு அப்புறமேட்டு சல்மானோட பேட்டில் பட்டு பால் ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த பாலை வந்து நீ எதுக்கிட தம்பி குமிகிற, நான் எடுத்துறேன்னு சொல்லிட்டு சல்மான் என்ன பண்ணார்னா பால் எடுக்க போனார். அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் பாலை தூக்கி ஸ்டெம்ப் அடித்து ரன் அவுட்டை கேட்டார். தேர்ட் எம்பீருக்கோ டிசிஷன் போகுது. தேர்ட் எம்பீர் அவுட்டு கொடுத்துட்டாரு. அதில் காண்டான சல்மான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேயே வந்து க்ளவுஸ் எல்லாம் கழட்டி போட்டு என்னடா விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டிட்டு போனார் பங்களாதேஷ் பிளேயரை. அதுக்கப்புறமேட்டு பெவிலியன் போகிறப்ப பார்த்தீங்கன்னா க்ளவுஸை கழட்டிட்டு ஹெல்மெட்டை தூக்கி அடித்து பேட்டை தூக்கிட்டு அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டுறாரு. ஆஸ் பர் ரூல் அது வந்து அவுட்டு தான், இல்லைன்னு சொல்ல. அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு, ஒரு ஸ்பிரிட் ஆஃப் கேமு ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், அதை கொஞ்சமாச்சும் ஃபாலோ பண்ணோம். ஆனால் அதெல்லாம் பங்களாதேஷ் கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வேர்ல்டு கப்லேயே பார்த்தீங்கன்னா மேத்யூஸ் அகேன்ஸ்டாக வந்துட்டு அந்த டைம் அவுட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா அவுட்டு வாங்கினோன்னு அவனுட்டு போயிட்டு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்லாம் கேட்க முடியுமா?